முகிஸ்டேனே. அப்போ பரிசேயர் வந்து ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. லாஸ்ட் டேஸ் எப்படி நம்மளுக்கு இந்த இந்த கடைசி நாட்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும் பிரதர் அப்படின்னு தெரியும் அப்படின்னு ஆண்டவர்ட்ட இயேசப்பட்ட வந்து கேட்கறாங்க. ಆದ್ರೆ ಗುರುಗಳೇ ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರ ಅಂತಿಮ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತೆ ಕ್ರಿಸ್ತನ ಬರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೇಳುವ. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் சொல்ல போறோம் இதை பத்தி. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் வர்ற நாட்களிலே லூக்கா 21 மத்தேயு 24 அதிகாரத்துல ரொம்ப திட்டவட்டமா கிளீனா போட்டிருக்கு. எப்படி எப்படி நடக்கும், கடைசி காலத்துல என்னென்ன நடக்கும், எப்படி எப்படி நடக்கும்னு. அது வந்து நம்ம வந்து ஒன் ஆஃப்டர் அனதர் நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அதை வந்து அப்புறம் சொல்றேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஷார்ட்டா என்ன சொல்லுது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ಈಗ ಒಂದು ಸ್ವಲ್ಪರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಕ್ಲಿಪ್ತವಾಗಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಇನ್ನು ಮುಂಬರುವಂತ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಇನ್ನು ವಿಶ್ಲೇಷಣೆಯಿಂದ ನಾವು ಸ್ಟೆಪ್ ಬೈ ಸ್ಟೆಪ್ ಆಗಿ ನಾವು ಓದೋಣ. அறிகுறிகள், ஒரு கடைசி நாட்களுக்கு அறிகுறிகள் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ಗುರುತುಗಳು ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ. இந்த அறிகுறிகள் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கடைசி காலத்துல தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு. ಇಂತಹ ಒಂದು ಗುರುತುಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ. சோ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய ராஜ்யம் உங்க இதயத்துல இருக்குங்க, உங்களுக்குள்ள இருக்கு ஆண்டவருடைய ராஜ்யம். வெளியே வருது, இப்படி தெரியும், இந்த வானத்துல தெரியும், அப்படி தெரியும், அப்படிலாம் நீங்க பாத்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ರಾಜ್ಯ ಇಲ್ಲಿ ನೋಡಬಹುದು, ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಹೊರಗಡೆ ನೋಡುವಂತದ್ದಲ್ಲ, ನಿಮ್ಮ ಅಂತರಾಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪರಿಗಣಿಸಬೇಕು. சோ அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றார் ஆண்டவர்? ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? மின்னல் பார்த்திருக்கீங்களா? மின்னல், ஆண்டவருடைய வருகை மின்னல் போல இருக்குமா? ದೇವರ ಬರುಣೆ ಬಂದು ಸಿಡುಗು ತರ ಇರುತ್ತೆ. அங்க வந்து 24வது வசனத்துல போட்டிருக்கு. 17வது அதிகாரம் 24வது வசனத்துல போட்டிருக்கு. 17ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ மின்னல் என்ன சிஸ்டர் போட்டிருக்குது? மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். மனுஷகுமாரன் அப்படிதான் தோன்றுவார் அப்படின்னு போட்டிருக்கு. ಸಿಡಿಲಿನಂತೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡೆಯಾಗ್ತಾನೆ. அப்போ ஜனங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா? ಆಗ ಜನರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? நோவாவோட நாட்களில், லோத்தோட நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஜனங்க? ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ಮತ್ತು ಲೂತನ ಕಾಲದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು? அங்க போட்டுருக்கு பாருங்க. people will be busy eating, drinking, marrying, buying, selling, planting, building. ஆண்டவரை தவிர எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವುದು, ತಿನ್ನುವುದು, ಕುಡಿಯುವುದು, ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು, ಇಂತಹ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಬಹಳ ಅದರಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗಿದ್ರು. இது தப்பு இல்ல, இது எதுவும் தப்பு இல்ல. பட் வெறும் அதுதான் பண்றாங்க. ஆண்டவரை மறந்துட்டாங்க, ஆண்டவரை டோட்டலா மறந்துட்டாங்க. ಇವೆಲ್ಲ ಮಾಡೋದು ತಪ್ಪಲ್ಲ, ಆದ್ರೆ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಇವುಗಳನ್ನ ಮಾತ್ರ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. சோ ஆண்டவர் வந்து நம்ம வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம வந்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரை விட்டுட்டு நம்ம இருக்கும்போது உலகம் வந்து நம்மள அப்படியே அட்டாச் ஆயிட்டோம், உலகத்தோட அட்டாச் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன். அதுதான் ப்ராப்ளம் நம்மளுக்கு. ನಾವು ಈ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿ ಇರಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ. ನಾವು ಕುಡಿಬಾರ್ದು, ಮದುವೆ ಮಾಡಬಾರ್ದು, ಯಾವುದು ಖರೀದಿ ಮಾಡಬಾರ್ದು, ಮನೆ ಕಟ್ಟಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹಿಂಗತ್ತೆಲ್ಲ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அப்படி சொல்லங்க. ಪ್ರಮುಖವಾಗಿ நம்ம இருதயம், எனக்கு அந்த உலகத்தோட என் இருதயம் ரொம்ப அட்டாச் ஆயிருச்சா, அதான் கேள்வி. ಈ ಲೋಕದೊಂದಿಗೆ ನನ್ನ ಹೃದಯ ತುಂಬಾ ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿದ್ಯಾ? உலகத்தோட பொருள் மேல என் இருதயம் ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சா? ಲೌಕಿಕ ವಸ್ತುಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯ ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿದ್ಯಾ? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசுப்பா. ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. யாரோட எக்ஸாம்பிள் கொடுக்கிறார்? லோத்தோட மனைவியோட எக்ஸாம்பிள் இயேசுப்பா கொடுக்கிறார். ಲೋತನ ಹೆಂಡತಿಯ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. லோத் வந்து அவங்க புருஷன் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டான், மனைவி வந்து உப்பு தூணா மாறிட்டா. ಲೋತನು ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದನು, ಆದ್ರೆ ಆತನ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲೇ ಉಪ್ಪು ಕಂಬವಾಗಿ ಇದ್ದಳು. எதுக்கு? ಯಾಕೆ? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ಅದಕ್ಕೆ ಇದಕ್ಕೆ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ? அவளால அட்டாச் ஆயிட்டா, அவளால அதுல இருந்து விட்டு வெளியே வர முடியல. ஏன்னா தன் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் என்ன பண்ணுவான்? இழந்துருவான். அதான் பண்ணா லோத்தோட மனைவி. என்ன பண்ணா? தன் ஜீவனை வந்து ஆதாயப்படுத்தி கொண்டா. ஐயோ நான் கட்டின பில்டிங் அங்க இருக்குது, ஐயோ நான் வாங்கின நகை வந்து அந்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மாட்ட கொடுத்தேனே, இப்படி அப்படின்ட்டு எதை நினைச்சான்னு தெரியல. அவ திருப்பி அங்கதான் பாக்குறா. அது என்னன்னு தெரியல, ஓடுறா. நம்ம வாழ்க்கையை வேண்டாம் ஆண்டவருடைய கோபாக்கினை வந்துருச்சு, நம்ம ஓடணும் அப்படின்னு ஓடுறாங்க ஒரு சைடுல. இந்த அம்மா திரும்பி நின்னு பாக்குது. அந்த லோத்தோட மனைவியை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு குத்தி காட்டுறார். ದೇವರು ಕ್ರೋಧದಿಂದ ನಮ್ಮೆಲ್ಲ ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನನ್ನ ಹಣ ಏನಾಯ್ತು, ನನ್ನ ಮನೆಯ ವಸ್ತುಗಳೆಲ್ಲ ಏನೋ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅದರೊಟ್ಟಿಗೆ ಅಟ್ಯಾಚ್ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ಆದ ಕಾರಣ ನಾಶವಾದಳು. அதான் ஏசப்பா சொல்றார் 32வது வசனத்துல, 33வது வசனத்துல 33ನೇ ವಚನದಲ್ಲಿ, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். பரவாயில்ல, போனா போட்டோம், இது பொருள் தானே, இது என்ன, இது வந்து அழிந்து போற உலக பொருள், இது அழிந்து போனா பரவாயில்ல, என் ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நம்ம அதை இழந்துட்டோம்னா நம்ம ஜீவனை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ಈ ನಾಶವಾಗಂತ ವಸ್ತು ಅಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಇದನ್ನ ನಾವು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಆದಾಯಪಡಿಸ್ಕೊಳ್ತೀವಿ. சோ அதனால யாரை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க? ಯಾರನ್ನ ಜ್ಞಾಪಿಸ್ಕೋಬೇಕು? லோத்தோட மனைவி ஞாபகப்படுத்துங்க.